Before I go into further with our topic, I would like my very dearest friend G wanted to introduce about herself. Okay? இதோ பாருங்கப்பா. ஹலோ வணக்கம். நான் லாவண்யா கணபதி, மதர் ஆஃப் 3. எனக்கு 3 குழந்தைங்க இருக்காங்க. ஸோ ஐ எம் ஆல்சோ ஃபவுண்டர் அண்ட் பிரசிடென்ட் ஆஃப் சில்ட்ரன் கேன்சர் அசோசியேஷன் மலேசியா. ஏன் திடீர்னு சில்ட்ரன் கேன்சர் மதர் ஆஃப் 3 வேலை நிறைய இருக்கு. எனக்கும் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். நான் இந்த மெரி இண்டஸ்ட்ரி. ஸோ சில்ட்ரன் கேன்சர் அசோசியேஷனுக்கு ஏன் நான் வந்தேன்னா, என்னோட முதல் குழந்தை மஹியா பாலா ஜெகநாத், அவங்க ஒரு சர்வைவ் 6 வயதுல வந்து அவங்களுக்கு வந்து கேன்சர் டயக்னோஸ், கிரிட்டிக்கல் டயக்னோஸ் பண்ணாங்க. அவங்களுக்கு ஒரு ஹை ரிஸ்கான கேன்சர். ஸோ ஒரு 4 இயர்ஸ் போராட்டத்துக்கு அப்புறம் அவங்க இப்ப ரிமிஷன்ல இருக்காங்க. ஸோ டூரிங் மை ஜேர்னி திஸ் கேன்சர் சர்வைவிங் இந்த ஜேர்னில நான் என்ன நிறைய பேர் பார்த்தேன்னா, பணம் இல்லாமல் நம்ம நாட்டுல கேப்சி சாப்பிட்டு இருக்கோம். நிறைய இதுல நம்ம சாதாரணமா ஒரு 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 ரொம்ப ஏழை நாடுன்னு கூட சொல்ல முடியாது ஒரு கேன்சர் ஒரு அசோசியேஷன் ஒரு மலேசியா நாட்டுல. ஆனா இந்த நாட்டுலதான் வந்து 55% குழந்தைகள் மட்டுமே காப்பாற்றப்படுறாங்க. ஆனா மேல் நாடுகளை பாத்தீங்கன்னா, வளர்ந்த நாடுகள்ல 95% குழந்தைகள், அதாவது 100 விழுக்காடுல 100 குழந்தைகள்ல 95 பேர் மேல்நாடுகளை காப்பாற்றப்படுறாங்க. ஆனா நம்ம நாட்டுல 55 பேர் மட்டுமே காப்பாற்றப்படுறாங்க. இட்ஸ் வெரி ஹியூஜ் டிஃபரன்ஸ். 100 குழந்தைகள் 40 பேர் அங்கோன்னு போயிட்டு இருக்காங்க. என்ன காரணம் பாத்தீங்கன்னா, லேக் ஆஃப் அவேர்னஸ். பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுல வந்து இந்த கேன்சர்னாலே சொல்ற மாதிரி முதல்ல ரொம்ப டினாயபிள் இருக்காது. என் பிள்ளைக்கு என் கேன்சர், ஏன்னா தமிழ் படத்துல ரொம்ப காட்டிட்டாங்க. கேன்சர் வந்தாலே எல்லாரும் சுத்தி போற மாதிரிதான் காட்டிட்டு இருந்தாங்க ஒரு காலத்துல. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா 95% சான்ஸ் ஒரு குழந்தைய இருந்து காப்பாத்துறதுக்கு. சோ அப்படிப்பட்ட இப்ப தொழில்நுட்பம் வளர்ந்து இருக்கிற நாடுகள் இப்ப வந்து நம்மளுக்கு இவ்வளவுதான் இருக்குன்னா அதுக்கு அவேர்னஸ் இல்ல. நாட்டுல வந்து நம்ம ஒரு நாள் எப்படி கோவிட் பத்தி எல்லாரும் பேசுறோமோ, அதுக்கப்புறம் தான் சீக்கிரம் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி இப்ப அது சரி காய்ச்சல் மாதிரி கோவிட் தானே அப்படின்னு எப்படி நம்ம நாட்டிலேயே இந்த கேன்சர் மாறும்னா இந்த அவேர்னஸ் தான். ரெண்டாவது பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து எம்பத்தி இருக்கணும். அதாவது மத்தவங்கள இடத்துல வச்சு பாக்குற அந்த எம்பத்தி. இப்ப நம்ம நாட்டுல பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி இப்ப ஆஸ்திரேலியா எல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு அசோசியேஷன் இருக்கும். அதுல பணம் போட்டாங்கன்னா அந்த நாட்டுல வர எல்லா குழந்தைங்களையும் வந்து அந்த அசோசியேஷன்ல இருந்து பணம் போகும். சோ அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஃப்ரீ ஆகும். ஆனா நம்ம நாட்டுல அப்படி இல்லை. என்னன்னா அந்த இடத்துல வந்து இப்ப நம்ம அசோசியேஷனே இருக்கு. ஆனா வந்து காசு கேட்கறதுக்கு ஆள் வர மாட்டாங்க. ஏன்னா வெக்கப்படுறாங்க. ஏன்னா அது வந்து புவர் பீப்புள். ஆனா அது மாறும் நம்ம நாட்டுல. சோ அது ஒரு ஒன் ஆஃப் த எம்பதி. பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. இது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் இது. மூணாவது பாத்தீங்கன்னா ஏன் இன்சூரன்ஸ். சோ இப்ப இன்சூரன்ஸ் பத்தி இந்த அக்கா சொல்றாங்க, கண்டிப்பா இவங்க ஏஜென்டா இருப்பாங்கன்னு நினைப்பாங்க. பட் நோ, ஐம் நாட் எனி இன்சூரன்ஸ் ஏஜென்ட். பட் நான் இதை வந்து என்னோட ஆர்வத்திலேயே 4 இயர்ஸ் ஜேர்னில இல்லை நான் பார்த்திருக்கேன். இன்சூரன்ஸ் இருக்கிறவங்களுக்கும் இன்சூரன்ஸ் இல்லாதவங்களுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் நான் பார்த்திருக்கேன். சோ பொதுவா எடுத்தாலே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கு அப்படின்னா அவங்க எவ்வளவுதான் செய்வாங்க. 1 மில்லியன் குழந்தைங்கள்ல 77 பிள்ளைங்களுக்கு வந்து கேன்சர் வரும். சோ 1 மில்லியன், நம்ம நாட்டுல 36 மில்லியன். இங்க உள்ள ஹாஸ்பிட்டல் 6 ஹாஸ்பிட்டல் கிளைம் வேலியில இருக்கிற ஹாஸ்பிட்டல் வந்து பெரிய பெரிய ட்ரீட்மெண்ட் செய்யற ஹாஸ்பிட்டல் இவ்வளவு பேருக்கும் பெட் இருக்கும். வெரி சிம்பிள். ஒவ்வொரு ஒரு சாதாரண போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் பாத்தீங்கன்னா 3 லட்சம், ஒரு 3.5 லட்சம் வெளியில இருந்து கவர்மெண்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா பிபிஎம் அந்த மாதிரி பாத்தீங்கன்னா 1.5 லட்சம் வெளியே வரும். சோ இது எல்லாத்தையும் இருக்கணும். ஒரு 1800 வெளி சராசரி சம்பளம் இருக்கிறவங்களுக்கு இது நம்மளால பண்ண முடியும். சோ இதுக்காக தான் நான் இன்சூரன்ஸ் அவ்வளவு முக்கியம்ட்டு நான் ப்ரீச் பண்ணுவேன். சோ இந்த 3 விஷயத்துக்காக தான் வந்து போராடிட்டு இருக்கேன் ஒரு 4 இயர்ஸா. சோ யா தட்ஸ் மீ. அந்த இதுலதான் இந்த அசோசியேஷனை வந்து நம்ம தோற்றுவித்து இப்ப வந்து ஒரு 2 இயர்ஸா சக்சஸ்ஃபுல்லா செஞ்சுட்டு இருக்கோம். இன்ன வரைக்கும் தேதி பாத்தீங்கன்னா 87 குழந்தைகளுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணிருக்கோம். இப்ப ஆக்டிவ் கேம்பெயினா 17 குழந்தைகளுக்கு நம்ம பில்ஸ், அவங்களோட ஃபுல் ட்ரீட்மெண்ட் பில்ஸ் நம்ம கட்டிக்கிட்டு இருக்கோம். சந்தோஷம் ஜி. சோ இப்ப முக்கியமான பகுதியை கேட்டுட்டீங்க, அதாவது அவங்களோட இன்ட்ரோடக்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட், she's a very good friend of mine, mother of 3 child, and she is also a president of Children Cancer Association. ஸோ இது வந்து நான் ரொம்ப பெருமைப்படுவேன். ஏன் நான் பெருமைப்படுவேன்னா, அவங்க வந்து ஒரு கட்டம் வந்து இன்சூரன்ஸ் வந்து என்கிட்டே வந்து ஒரு வாட்டி வந்து ஒரு நாலேஜ் இன்புட் கொடுத்தாங்க. என்ன சொன்னாங்கன்னா, நீங்க கொஞ்ச நேரம் செக் பண்றீங்களா ஜி, உங்களோட இன்சூரன்ஸ் வந்து அந்த போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் வந்து எப்போ அடிக்கும், நீங்க வார்ட்ல இருந்தீங்க அப்ப பாப்பா she was not well and I was calling and getting in touch with you. That's why you told, please check your insurance whether how many times they cover the policy and the process. Yes, and the bone marrow. இதை செக் பண்ணுங்க. நீங்க அதை சொன்னீங்க, அது ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டு I also did a lot of research. Yes,
many insurance company only offers once. Yes. ஓகே, அண்ட் இப்ப புது புது ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வர்றப்ப வந்து கொஞ்சம் எல்லாத்தையும் செக் பண்ணுங்க. ஏன்னா சிலர்ல அது கூட நம்ம கவர் பண்ண மாட்டாங்க. ஓகே, புது திங்ஸ் எல்லாம் நடக்குது. ஸோ இப்ப அவங்க அவேர்னஸ் கொடுக்குறப்ப நீங்க இதெல்லாம் கேட்டுக்குங்க, தெரிஞ்சுக்குங்க. அதாவது அவங்க வந்து இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரியிலே சம்மந்தம் இல்லாத ஒருத்தவங்க, அவங்க அனுபவத்துல அவங்க குழந்தைக்கு இந்த மாதிரி நடக்கிறப்ப அவங்க கோ த்ரூ பண்ணதை ஒண்ணு ஒன்னா ஷேர் பண்ணுவாங்க. சோ இந்த ஷேர் பண்ற நேரத்துக்கு தான் நம்மளுக்கும் கொஞ்சம் ஐடியாஸ் எல்லாம் கேட்கணும். எஸ், அப்ப சொல்றப்ப வந்து நீங்க என்னைக்குமே சொல்லிடக்கூடாதுல. இப்ப கேன்சர் பத்தி பேசினா வந்துடும். எனக்கு வந்து என்னோட ஒரு சர்ஜன் கூட இருக்காங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு வெரி குட் சர்ஜன். அவர் வீட்டுல வந்து இன்சூரன்ஸ் விட்டுருங்க, மருந்து கூட வீட்டுக்கு கொண்டு போக மாட்டாரு. ஸ்பெஷலிஸ்ட், மருந்து கூட வீட்டுக்கு கொண்டு போக மாட்டார். நான் கேட்டேன், ஏன்? இது உண்மையான கதை. ஏன்னு கேட்டேன். இல்ல, மருந்தெல்லாம் கொண்டு போனா வீட்டுல அதை நம்ம அட்ராக்ட் பண்றோம்ன்றாங்க. சோ இந்த மாதிரி சொல்றப்ப எனக்கு வாய் அடிச்சு போயிட்டேன், உண்மையா வாய் அடிச்சு போயிட்டேன். எஸ், அவங்க ஒரு ஸ்பெஷலிஸ்ட் வேற, இந்த மாதிரி சொல்லுவாங்க, நான் இதை எதிர்பார்க்கல. அப்புறம் இன்னொரு வார்த்தை சொன்னாங்க. ஏன்னா எனக்கு கூப்பிட்டது இன்சூரன்ஸ்க்காக கூப்பிட்டாங்க. ஏன் கூப்பிட்டாங்கன்னா, நான் ரிவ்யூ பண்ணி பேசிட்டு இதெல்லாம் சிலர் பேசிக்கிட்டே இருக்கும், திடீர்னு ஏதோ நடந்துடும். ஓகே, நான் போய் பேசி முடிச்சுட்டு வீட்டுக்கு போறப்ப அதுக்கப்புறம் காலேஜ் வரலாம். ஆஃப்டர் 1 year சேர்ந்து திரும்பி எனக்கு கூப்பிடுறாங்க. அப்பதான் இன்சூரன்ஸ் எடுக்க போறாங்க. So you see the gap there. So that is this myth is true. நிறைய பேர் இருக்காங்க. இப்ப அவங்க அந்த பொண்ணு சொன்ன மாதிரி வீட்டுல கேன்சர் பத்தி பேச சொல்லுவாங்க. சோ இந்த மாதிரி வாயில அடிக்கிறதுலாம் எதுவும் இல்ல. நடக்கிறப்ப நீங்க எதை அடிப்பீங்க? வாயில அடிப்பீங்களா, வயிற்றுல அடிப்பீங்களா? இல்ல வேற எதுவும் தவறா சொல்ல, வாயில அடிப்பீங்களா வயிற்றுல அடிப்பீங்களான்னு கேட்பேன். வயிற்றுல அடிக்கிறதுக்கு பதிலா பேசாம உங்க பிரெயின் கொஞ்சம் வேலை கொடுத்துட்டு செய்ய வேண்டியது கரெக்டா செஞ்சிருங்க.